ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில நான் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஒரு தாயை போல என் பக்கத்துல வந்து அவர் தலை மேல கைய வச்சு, ஒண்ணுமே இல்லை, மௌனமா ஒரு சிரிப்பு தான், அமைதியா போயிடுவார். அந்த ஒரு சிரிப்பு தான், அந்த ஒரு பார்வை தான் என்னை இதுவரையிலும் கர்த்தருடைய பலவானாய் வாழ வைத்துக் கொண்டு வருகிறது. எத்தனை பாடுகள் என்னை விழ தள்ளினது, ஆனாலும் என் தேவன் என் பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் தூக்கி நிறுத்தி வந்தார். அப்ப அதே தேவன் தானே உங்க கூடவும் இருக்கிறாரு. அப்ப உங்களை எப்படி அவர் விழ விடுவார்? எப்படி உங்களை அழிந்து போக பண்ணுவார்? அழிப்பதற்காக தேவன் உங்களை சோதனை கொடுக்கவில்லை, அதிசயத்தை காண்பதற்காகவே உங்களுக்கு தேவன் சோதனைகளை கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதியுங்கள். கர்த்தருக்கென்று கம்பீரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் இருந்து ஒரு அதிசயத்தை கர்த்தர் புறப்பட்டு வெளிவர பண்ணுவார். அதுவே தேவனாகிய கர்த்தருடைய திட்டம். ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே,